நம்முடைய கல்வியில் அல்லாஹ் தொடர்ந்து தரணும். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் தான் செய்கிறான். வெளிரங்கத்தில் என்ன இருந்தாலும் நம்ம ஏமாந்து போகாமல் வாழ்ந்தா நம்மளுடைய முடிவு எல்லாம் நல்லா ஆகி வச்சுக்குவான். இன்னமல் அமால் பில் ஹவாத்தின், எல்லாம் முடிவை கொண்டு தான் நீ முடிவு நல்லதாக இருந்தால் எல்லாம் நன்மை தான். முடிவு கட்டுட்டா எவ்வளோ பெரிய செல்லத்தோட உலகம் ஆட்சியோட அதிகாரத்தோடு வாழ்ந்தாலும் நஷ்டம்தான். காரூண்ட வாழ்க்கை பெரிய செல்ல வாழ்க்கை தான். அல்லாஹ் படைச்சவனுக்கு தான் தெரியும் உலகத்தில் யாருக்கு எவ்வளோ செல்லம் கொடுத்தீங்கன்னு சொல்லி. அப்படி ஒரு பணக்காரனை பற்றி எல்லாம் சொல்கிறேன்டா, அது காரூனை பற்றி எல்லாம் குர்ஆனில் சொல்லியிருக்கான். உடைய சாவிகளை சமக்கிறதுக்கு பெரிய கூட்டங்கள் தேவை. அவ்வளோ பெரிய கசானாக்கள் எல்லாம் கொடுத்துருந்தான். அப்படின்றே சொல்லலாது. பார்க்குறவங்கெல்லாம் பெரிய ஆச்சரியப்பட்டாங்க அந்த வஸ்துக்களை பார்த்தவங்க, கடைசி செல்வங்களை பார்த்து. சபைக்கு மக்களுக்கு முன்னால் போகும்பொழுது லவ்லா ஊத்திய மிஸ்லமா ஊத்திய காரூன், அவனுக்கு கிடைச்சிக்கிற மாதிரி எங்களுக்கு கிடைக்கக்கூடாது, அவ்வளோ அழகாக போகிறான், இவ்வளோ பெரிய வசதியோட வாய்ப்போடு வாழ்கிறான்னு சொல்லி மக்கள் எல்லாம் அவனை பார்த்து ஆச்சரியம் அடைந்தாங்க, பொறாமப்பட்டாங்க. தங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கவலைப்பட்டாங்க. கண்ணியமானவர்களே, என் உலகத்தை அல்லாஹ் ஸுஹ்ருஃப், பார்க்குறதுக்கு கவர்ச்சியாக தான் படைச்சிருக்காங்க. காசு இருந்தால், வாகனங்கள் இருந்தால், வீடு வாசல் இருந்தால், மனசுக்கு சந்தோஷமான ஒரு நிலைமை கிடைச்சிட்டா நம்ம எல்லோரும் சந்தோஷப்படுவோம். பிள்ளைகள் கூட இருந்தால் சந்தோஷப்படுவோம். காணி பூமி, வசதி வாய்ப்புகள், அறிவு, ஆற்றல் எல்லாம் பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம். என் கண்ணுக்கு விளங்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தை ஸுஹ்ருஃப், வெளிப்பகட்டு, பார்க்கறதுக்கு கவர்ச்சின்னு அல்லாஹ் சொல்லிக்கிறான். இது ஒரு ஏமாற்றக்கூடியன்னு அல்லாஹ் குர்ஆனில் லா தகுர்ரன்னக்கும் ஹயாத்துத் துன்யா வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர், இந்த உலகமும் இந்த ஷைத்தானும் உங்களை ஏமாற்றமானான்னு அல்லாஹ் படைச்ச ரப்பு இதை ஏமாற்றும்னு அல்லாஹ் சொல்கிறான். அதனால் யார் தன்னுடைய ஈமான்ல உறுதியாக அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை அதிகரித்து யக்கீன் உள்ள மக்களாக உலகத்தில் வாழ்ந்து யக்கீனோட மௌத்தா போவாங்களோ அவங்களுடைய உலக வாழ்க்கை நஷ்டம் இல்லை, அது லாபமாக மாறிடும். அவர் வசதியோட வாழ்ந்தாலும் சரி, அது வேலையாக வாழ்ந்தாலும் சரி தான், அது பிரச்சனையே இல்லை. அவர் மௌத்தாகிற நேரத்தில் அல்லாஹ்வை நம்பினவர் யக்கீனோட வாழணும். அவருடைய கல்வி பரிசுத்தமாக இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமான கல்வி இல்லாமல் வஸ்துக்கள் மீது நம்பிக்கை வச்சு வாழ்ந்த அந்த முஷ்ரிக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இன்னமல் முஷ்ரிக்கூன நஜஸ்ன்னு சொல்கிறான். அதாவது ஈமான் இல்லாமல் இணை வைத்து சிறுக்காக அல்லாஹ்வை நம்ப வாழக்கூடிய மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு முஷ்ரிக், அவர்கள் நஜீஸ்ன்னு சொல்கிறான். அசால் இமாம் சொல்கிறாங்க, அவங்க என்ன நஜீஸ் செய்ய, அவங்களாம் நல்லா விட்டுறாங்க, இல்லை மனங்கள்லாம் பூசி கொள்கிறாங்க, இல்லை எல்லாத்தையும் தானே வெத்துக்கணும். அவளை என்ன நஜீஸ், அவளை இந்த ஈமானில் உள்ள நஜீஸ் தான். ஈமான் அது உறுதியாக இல்லை. மொத்தமாக ஈமானே இல்லை அவங்களுக்கு மறுமையை பற்றி சிந்தனையும் இல்லை. அந்த வாழ்க்கையை பற்றி சொன்னால் சிரிப்பாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கான். மடைய வாழத்தை ஏன் உலகத்தில் வாழ்கிறானோ, உலகம் என்பது ஒரு என்ஜாய் பண்ணுறது, சந்தோஷமாக வாழ்கிறவன் தான், இப்படி தன்னை போட்டு கஷ்டப்படுத்தி கொண்டு வாழ்கிறான்னு மக்கள் இன்றைக்கு தான், அன்றைக்கு நபிய காலத்துலேயும் அப்படி தான் நினைச்சான். சஹாபாக்களை பார்த்து, நபியை பார்த்து, எல்லாரையும் பார்த்து அவங்களுடைய சாதாரண எளிமை தோற்றத்தையும் வாழ்க்கையும் பார்த்து கேவலமாக நினைச்சாங்க. கண்ணியமான சங்கையானவர்களே, அல்லாஹ் நம்மளையும் இந்த உலக வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தாலும் சரி ஈமான்தாரியாக வாழ்ந்து அல்லாஹ் எங்களுக்கு கிருபை செய்யணும். பேசலாம், பயான் பண்ணலாம், மக்களுக்கு முன்னால் அறிமுகமாக வாழலாம். நல்லவர்களும் சொல்லுவாங்க, தீயவர்களும் சொல்லுவாங்க. யார் எப்படி சொன்னாலும் கூட நம்முடைய ஈமான் பலமாக இருந்தால், அல்லாஹ்வோட நம்பிக்கை சீராக இருந்தால் நம்ம வெற்றி அடைஞ்சது சொல்லு. அது அதிகமாக பேசும்பொழுது கேட்கும் பொழுது நமக்கு அவ்வளோ விளங்குறது லட்சுமி ஒரே இதைத்தானே பேசிக்கிறாங்க. உலகம் கொஞ்சம் தற்காலிகம், அப்படி இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. மௌத்தை பற்றி பேசுகிறாங்க, நபிமாரை பற்றி பேசுகிறாங்க. அப்படி எல்லாம் எல்லாம் பெரிய விஷயமா முசாலியத்துக்கு ஒரே அசா வீசினார், அது கிடச்சிது இது கிடச்சிதான் சொல்லி காலத்தை போக்குறாங்க. சங்கையான கண்ணியமானவர்களே, ஈமான் என்பது அது அல்லாஹ் கொடுக்கணும். பேசுறதில்லை, கதைக்கிறதில்லை, கல்வியில் அல்லாஹ் எங்களுக்கு தரணும். அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது வலில்லாஹி ஹஸாயினு ஸமாவாத்தி, வானம் பூமியுடைய சொத்துக்கள் அல்லாஹ் சொந்தம். அந்த அல்லாஹ்வை தான் நம்ம நம்பி இருக்கணும். அந்த அல்லாஹ் அவ்வளோ சக்தியாளன். அல்லாஹ் சூரத்தில் எல்லாத்தையும் அல்லாஹ் தேவையற்றவன், சமது, பிள்ளை இல்லை, பரப்படை இல்லை, அவனுக்கு நிகராக ஒன்றும் இல்லை, எல்லாம் இந்த வசனத்தை அப்படியே சொல்லிக்க. 3 முறை அல்லாஹ் சூரத்தை ஓதையா ஒரு குர்ஆன் ஒரு நன்மை கிடைக்கும்னு சொல்லப்படி ஹதீஸில் சொல்லப்படி. ஒரு 3 முறை அல்லாஹ் சூரத்தை ஓதிட்டா அது அந்த நன்மை கிடைக்கும். சஹாபாக்கள் நம்புகிறாங்க. இந்த மாதிரி நினைச்சு இப்போ நான் 30 வயசு ஓதி எவ்வளோ நேரம் முடியும், 3 முறை ஓதா என்ன கிடைக்கும், இப்படி நம்ம நினைச்சோம்னு சொன்னால் ஹதீஸுக்கு முரணான ஆளுங்க நாங்கள் எல்லோரும். ஹதீஸில் தெளிவாக வந்து எங்கள் ஈமான்
நாங்கள் பலகீனமானதை ஆக்கிக்கொள்ளக்கூடாது. நபி அவங்க சொன்னால் அது சரிதான். எந்த இடத்துல எப்படி சொல்கிறாங்களோ அது சரி, எங்கள் மூளைக்கு படாது. அல்லாஹ் சொன்னால் சரிதான், அல்லாஹ் ரசூல் எழுதினாலும் சரிதான். அது மூளைக்கு பட்டாலும் சரி, மூளைக்கு பட்டாலும் சரி. யார் மூளையை பாவிக்கிறாங்களோ அவர்களாம் நஷ்டம் அடைஞ்சதாக அல்லாஹ் சொல்கிறான். கொல்ஹல் நுனபிக்கும் பில் அஹசனின் அமாலா, அமல் செஞ்சு நஷ்டம் அடைஞ்ச மக்களை அவங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தவா வழங்கப்படுத்தவான்னு அல்லாஹ் கேட்டு நபிக்கு சொல்லுங்கள். அல்லதீன வல்ல சாயும் பில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கை நஷ்டம் அடைஞ்சிட்டான். வஹமி ஹசபூன, அவங்க நினைச்சுக்கிட்டீங்கிறாங்க அன்னஹம் ஹசனூன்னு சொன்னா நாம் தான் பெரிய செல்வந்தர்கள், வசதி உள்ளவங்க, புத்திசாலிகள் அப்படி என்றால் நினைக்கிறான். புத்திஜீவிகள்னு சொல்கிறான் தங்களை பற்றி. இல்லை, மக்களுடைய உலகத்தில் அந்த அந்நியர்கள் அதிகமான அந்நியர்கள்லாம் சொல்கிறோம் நாங்கள் புத்திசாலி, நாங்கள் புத்திஜீவிகள். புத்திஜீவிகள் ஒன்று கூடினாங்கட்டா என்ன கருத்து? துனியாவோட வஸ்துக்களை விளங்கிய பார்க்குற பாடி கவர்ச்சியானதை விளங்குன்னு ஆள்கிறான். இவங்க நாங்கள் எல்லாம் எங்கொண்டு கொண்டு அவங்க பேர் புத்திஜீவிகள் அவங்க பேர் வச்சுக்கிறான். சங்கையாங்களே, இந்த புத்திஜீவி எல்லோரும் சேர்ந்து கொண்டு ஒரு தூக்கணாங்குருவி, அந்த வான்குருவியில் ஒரு கூட்டை கூட கட்டிக்க மாட்டாங்க. எல்லா புத்திக்கும் எல்லோரும் சேர்ந்து கட்டினா இன்னும் உலகத்துக்கு தெரியாது. அது எப்படி கூட்டு கட்டுது? தும்பை கொண்டு வந்து தும்பை வச்சா காற்றுல வேணும், அது கையும் இல்லை, ஒரு சொண்டு தான் இருக்குது. அது எப்படி கட்டுது இன்னுமே தெரியாது. எப்படி கட்டுறதுக்கு விளங்குது இல்லை. ஆனால் அந்த சின்ன பிராணி, அந்த ஒரு குருவி செய்கிற வேலையை கூட அந்த புத்தியெல்லாம் சேர்ந்து செஞ்சு கொள்ள மாட்டாங்க, அவனை செய்யலாது. அதுக்கு தான் அப்படி செய்ய அப்படியான அந்த அறிவே இல்லை. அவர் தொழில்நுட்ப வேலைன்னு அவர் சொல்கிறாங்க. அவர் தொழில்நுட்பம் நிறைஞ்சி வரான். அவருக்கு என்ன நிறைஞ்சிருக்க செய்வார்? அவர் சிலந்தி பூச்சி கூட்ட கட்டையிலுமா, தேன் பூச்சி கூட்ட கட்டையிலுமா அவங்களுக்கு யாருக்காவது? என்ன புத்திஜீவிகள் கண்ணியமான சங்கியானவர்களே, இன்றைக்கி ஈமான் இல்லாத மக்கள்கிட்ட அப்படியான சிந்தனை இருக்குது. நான் ஈமான் உள்ளவர்கள், அல்லாஹ் நம்பியிருக்கிறோம். தொழுது சலாம் கொடுத்துட்டு அல்லாஹ் அலிமா ஆத்தேத்து அல்லாமத்து அலிமா மன் ஆத்தேன்னு தான் வரும். யாழ்லா நீ கொடுப்பதை தடுப்பார் இல்லையா அல்லா, நீ தடுப்பதை கொடுப்பார் இல்லையா அல்லா. நம்முடைய எப்போவும் இந்த வார்த்தைகள் இருக்க தான் வேணும். ஹவுல வலா கூவத்தை இல்லை அப்படின்னு பார்த்துட்டு ஓட்டுக்கிட்டாங்க. தொழுது போட்டு நாங்கள் ஒரு விஷயம் நல்லவு செய்கிறதா இருந்தாலும் கடையின் பக்கம் நாங்கள் பாதுகாப்பு இருக்கிறதா இருந்தாலும் அல்லாஹ் மட்டும்தான் ஏறும். இது வாய் வார்த்தையில் சொல்லணும், இது கல்பால் வரணும். இது உள்ளத்தில் வந்தால் தான் நமக்கு வெற்றி. இது வராவிட்டால் எல்லாம் வரைக்கும் நிம்மதி அல்லா பிடிக்கிறோம். அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, காவிராக இருந்தாலும் சரி. இந்த யகீன் சீர்கிட்டு போனால் இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம். அமெரிக்காவில் பெரிய பெரிய நாடுகள்லாம் படித்தாங்க, சரியான செல்வந்தர்கள், துனியா பார்வையில் யஹூதி நசாரா எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை வாழ்க்கையில். காணாது 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 இப்படி தான் சொல்கிறாங்க எல்லோரும். உள்ள கேட்டு பாருங்க, இந்த காணாது போதாது போதாது என்ற வார்த்தை அது நரகத்தை பார்த்து கேட்கப்படும். ஹலிம் தலி உனக்கு போதுமானு கேட்க நரகத்தை பார்த்து கேட்கப்படுவான். ஹல்மின் மசீத் இன்னும் தான்னு கேட்குவான். யாரெல்லாம் போதாது போதாதுங்கிறாங்களோ அது நரகத்திலே வார்த்தையான். மூமின் போதாதுன்னு சொல்ல மாட்டார் அவர். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தந்தனை பெரிய ஒரு கண்ணுக்கு வெளியே என்ன மதிப்பு கொடுக்கலும், கை காலுக்கு என்ன கொடுக்கலும், நம்மளோட மூளைக்கு எவ்வளோ சளி கொடுக்கலும், ஒன்றுமே இல்லாட்டு கவலைப்படுறாரு. கண்ணியமான சங்கியானவர்களே, மூமின் ஈமான்தாரி அல்லாஹ் நம்பினவர், அவருக்கு அவர்கிட்ட அவரோட பார்வையில் இந்த உலகம் ஒன்றுமே இல்லை, இது ஒன்றுமே இல்லை. கண்ணியமானவர்களே, அது உதாரணமாக சொல்லப்போனால் உலகத்தை முழுக்க தங்கத்தால் நிரப்பி அது ஒரு மனுஷனை கொடுத்தாலும் தீனுக்காக வேண்டிய சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தீனுக்காக போகிற ஒரு எட்டுக்கள் அடிகள் இதுக்கு நிகராகாது. உலகத்தை முழுக்க தங்கத்தால் நிரப்பி மண்டைக்கு படாது. என்ன சொல்லாரு தடமாடுறாருன்னா நம்மளால் நினைப்போம். அது உலகம் முழுக்க தங்கத்தால் நிரப்பினாலும் இல்லை அழிஞ்சிடும். அம்மா ஊத்தி மிஷை என்ப மத்தாவல் ஹயாத்து துன்யா, உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு கிடைச்சாலும் மத்தாண்ட அற்பம், ஹயாத்துன்னா வாழ்க்கை, துனியாண்ட கேவலமான பொம்புளை, அதனால மனசு துனியா. இப்போ கேவலமான பெண்ணென்ற வாழ்க்கையின் அற்ப இன்பம் அப்படி தான் வழங்க கொடுக்கணும். கேவலமான பெண்ணென்ற அந்த வாழ்க்கையின் அற்ப இன்பம் தான். ஊத்தி மிஷையும் மத்தால் ஹயாத்து துனியா, அற்பம் தான், ஒன்றுமே இல்லை. இந்தல்லாஹி ஹைரு வபகா, உண்மை என்பது அழியாதது, நிரந்தரமானது ஈமான் தான். அல்ல அடுத்து நாங்கள் அடைஞ்சு கொள்ள வேண்டியதான். நம்ம எல்லோரும் அடைஞ்சு கொள்ள முயற்சி சொல்லு. மூளைக்கு பட்டாலும் செய்யும், மூளைக்கு பட்டா அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை கண்ணை மூடி இருப்போம். அல்லாஹ் சொல்கிறதான் சரின்னு நம்புவோம். அப்படி வாழ்ந்தால் நிம்மதியாக வாழையில் அருகாலுமையாக இருக்கிறான், செல்வந்தில் பிரச்சனை இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காரூன் பெரிய செல்வந்தனாக வாழ்ந்தான்.
அவனை பார்த்தலன்னு யா லைத்தலண்ணா மிசிலமாக ஊற்றிய காரும் இப்படி கிடைக்கணும் பாப்பா, எனக்கெல்லாம் இப்படி கிடைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்து புதினப்பட்டாங்க. எப்படி தான் எனக்கு உலகம் இருக்குது, கொஞ்சம் வசதி பயப்படுவீங்களை பார்த்து கொஞ்சம் கண்ணை நிமித்தி பார்க்குறான். எல்லாரும் கல்வி பணம் காசு வேணும்னா எல்லாரும் பார்க்க தான் செய்வாங்க. அவர் வேலையோ பணக்காரனோ வசதியோ அவர் நீட்டி தான் அவர் பார்ப்பார். அது மாதிரி வழக்கம் தான். சல்லியிலேயே அது பார்க்கறதுக்கு கவர்ச்சி தானே, அது எல்லாரும் பார்க்கத்தான் செய்வாங்க. தீன்தாரி அதை பற்றி பெருசாக எடுக்க மாட்டாங்க. இந்த இதெல்லாம் பார்த்து பயப்பட போகிறதும் இல்லை. அப்போ உலகத்தில் ஜுஹுருவை பார்த்து மக்கள்லாம் அப்போ அவனை பார்த்து என்ன சொன்னாங்க எல்லோரும், எனக்கு இது மாதிரி கிடைக்கலையே, இப்படி இதுக்கும் கிடைச்சா நானும் இப்படி பெரிய ஆளாக வாழ்ந்திருப்பேனேன்னு நினைஞ்சாங்க. கண்ணியமானவர்களை ஈமான் இல்லாமல் வாழ்ந்ததால் மூசா சொல்ல கேட்காததால் அல்லாஹ் சுப்ஹானஹு கேவலப்படுத்தினான். பெரிய சரித்திரமான விஷயம்தான். கடைசி அவனுடைய செல்வத்தை எல்லாம் அவனுடைய தலையில் கொட்டப்பட்டு அப்படியே போய்கிட்டான். அப்படியே பொக்கிளைகளை இது வரைக்கும் அவனுடைய விஷயத்தை சரித்திரம் சொல்லப்படுது. அவன் போய்கொண்டே இருக்கிறான். முதல் நாள் சொன்னாங்களே இவனை போல வாழ்க்கை கிடைச்சா நானும் சந்தேகம் சொன்னாங்களே, அவங்களுக்கு அப்போ தான் பட்டுச்சு பூமி அவன் செல்வத்தை கொட்டி இப்படி போனான் பூமிக்குள்ளே. முசாலாம் பிடிக்கிறாங்க, பிடிக்குது கால் போய் அப்படி போய் ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக போனோம். இப்போ கண்ணால் பார்க்குறாங்க எல்லாரும். லவ்லா மன் அல்லாஹு அலைனா லஹஸஃபபினா, அல்லாஹ் நீ மட்டும் என்னை பார்க்காம பாதுகாக்காமல் இந்த முசீபத்தில் நானும் போய் படிக்காது அவங்கள. இப்போ தான் அவங்களை கண் வலிக்குது. அப்போது பார்த்து சொல்லாங்க எனக்கு நான் தப்பிட்டேன் மாதிரியா. முதல் நாள் சொன்னாங்க இது மாதிரி கிடைக்கணுமே நாங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க, முன்னாடியோ என்ன நல்லா பாதுகாத்து லவ்லா மன் அல்லாஹு லஹஸஃபபினா, அல்லாஹ் மட்டும் என்னை பாதுகாக்காமல் தான் நானும் சேர்ந்து அப்படியே போய் சேர்ந்துருப்போம். எல்லாரும் ஹாலாத்தையும் இப்படி தான். ஈமான் இல்லாட்டி அது ஆகவே மோசம். ஈமான்தாரிகளும் ஈமானுக்கு உழைப்பு செஞ்சு யக்கீனை உண்டாகாதால், அதில் முயற்சிகள் செய்யாதால், அதுக்கு பாடுபடாதால் அவங்களும் இப்போ அப்படி தான் யோசிக்கிறாங்க. எங்களுக்கு எவ்வளவு வேணும் உழைச்சி இங்கே போதா வெளிநாட்டுக்கும் போய் தர்றான். தீன் படித்தாலும் தீனை படிக்காட்டியும் எல்லாம் வெளியே போய் சம்பாதிச்சு கோடீஸ்வரன் ஆகி மேலான கண்ணியமாகவே அல்லாஹ் எங்களை எல்லாம் காப்பாற்றணும். ஒரு மனிதர் ஒரு 15 வருஷம் போய் உழைச்சார், திருப்பி இங்கே வந்தார் வெளிநாட்டுக்கு போயிட்டு. அவர் வந்தால் அவர் கிட்னி பழதாக போச்சு. அவர்கிட்ட ஒரு 1-2 கோடி உழைச்சிருந்தார். அப்படியே அந்த கிட்னிக்கு கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் கூடு கூட கூலிக்கிறதுக்கு எல்லாம் அந்த மனுஷன் கிடக்கு. எல்லாம் என்ன எங்களே மன்னிக்கணும். தான் நாலு முழுக்க உழைச்சி 15-20 வருஷம் உழைச்சி 1.5 கோடியை கொண்டு வந்து ஒரு சின்ன நோய் கிட்னியை மாற்ற முடிச்சு. இதுதான் மனுஷன் வாழ்க்கை. எனவே முட்டிக்கிட்டு குனியக்கூடாது. மோமின் அப்படி இல்லை. மோமின் ஒரு பொந்தில் இன்னொரு நுழைய மாட்டார். அவர் விளங்கினவர், விஷயம் விளங்கினவர். எனவே உலக வஸ்துக்களை எங்களை பார்த்து நாங்கள் ஏமாந்து போகாமல் தீனை பற்றி பேசி அல்லாஹ் பற்றி பேசி ரசூலை பற்றி விருப்பினாலே விரும்பாட்டியும் கல்விக்கு ஒத்துக்கொள்ளாது. என்ன சொல்கிறாங்க, சல்லி கொடுத்தா தானே விஷயம் நடக்கும், படித்தா தானே விஷயம் நடக்கும், படிப்பில்லாதவங்க ஏழுமா, சல்லி இல்லாதவங்க ஏழுமா, இப்படி எல்லாம் நாங்கள் வெளியால் சொன்னாலே எங்கள் மாசா பிள்ளைங்க கேட்பாங்க, என்ன ஹதரத் அதை ஓயல் படிக்கணுமே ஏழு படிக்கணுமே. இவங்க சொல்லுறது சஹாபாக்கெல்லாம் முட்டாள்கள் தான். ஓயலையெல்லாம் படிக்கலதுனாக எல்லாரும் மறைமுகமாக சொல்கிறோம் சஹாபாக்கெல்லாம் முட்டாள்னு சொல்லி. இல்லாடி ஒன்று நடக்கிற இல்லையே. கண்ணியமாக நம்மளோட பார்வை அப்படி தான் நெய்யி விளப்பம் இல்லாமல் தான் நாங்கள் வாழ்கிறோம். உலகத்தில் அந்நியராக அப்படி தான் வாழ்றாங்க, நம்மளும் அப்படி தான் வாழ்றோம். கூட கோயிச்சுன்னா கோவம் இன்னும் இல்லையா கருவி இல்லையா இல்லை இங்கே தான் செய்யுது. என்ன செய்ய என்ன பிரயோசனால சொர்க்கத்தை கொடுக்குமா அவங்களுக்கு, முடிவை நல்லா இருக்குமா, மறுமையில் கவலைப்பட மாட்டாங்களா? எவ்வளோ பெரிய படிப்பாளி ஆகிட்டுமே, அமெரிக்காவில் பெரிய ஜனாதிபதி இருந்தாலும் கூட அவனுக்கு என்ன ஹாலத், கைமாறு இல்லாமல் போனால் பரிதாபம் தான், கஷ்டம்தான். உலகத்தை முழுக்க கொடுத்தாலும் போதாது, இன்னும் பணத்தை கொடுத்து அவர் அங்கே இது பாதுகாப்பு தான் விரும்பார். கிடைக்கவே கிடைக்காது. எனவே கண்ணியமானவர்களை இதை பேசணும், இதை கதைக்கணும், அல்லாட மகத்துவங்களை அதிகமாக சொல்லணும். சொல்லி கல்புக்குள்ளே போடணும். அது மூளைக்கு விளங்கினாலும் விளங்காடி இதே பேசி இருந்து கடைசியாக போகும்போது இல்லை தானே போய் சேர்ந்துடணும். இதுதான் முன்னுக்கு பேசி பற்றி சாபாக்கள் அப்படி தான் இருந்தாங்க. எப்போ இந்த தீனுக்கு உழைப்பு செஞ்சு தீனை கல்வியில் எடுக்கிறதுக்காக வேண்டி சஹாபாக்கள் செஞ்ச முயற்சி என்ன யோசிச்சு பாருங்க. அவங்க எப்பவும் தீண்ட கவலை தான். ஒவ்வொரு நாடும் இஸ்லாத்தில் வரணும். ரசூலுல்லாஹ்ட கவலை அது பெரிய கவலை. சஹாபாக்கள் முத்தவாதில் ஹசான் நபியும் எப்போதும் கவலை. என்ன கவலை? காணி இல்லைண்டா, பூமி இல்லைண்டா, படி இல்லைண்டா, என்னது கவலைப்பட்டாங்க? இதெல்லாம் அந்த பரம ரகசியம். நபி என்ன கவலைப்பட்டாங்க? பெரிய யூனிவர்சிட்டி அமைச்சு கொள்ளையில், எங்களெல்லாம் படித்தாக்களை மாற்றி கொள்ளையில், இந்த உம்மத்துக்கெல்லாம் காசு பணம் கிடைக்கல, அப்படியா கவலைப்பட்டாங்க நபி? அவங்க எங்கேயா சட்டத்திலிருந்து காணுவீங்களா? காட்ட இயலுமா? யாருக்கா காட்ட முடியுமா? நபிக்கு கவலை எல்லாரும் தீன்தாரியாகணும். அல்லாஹ்வை நம்பின மக்கள் உலகம் முழுக்க வரணும். அவ்வளோக்கெல்லாம் கவலைப்பட்டாங்க. அந்த நரகத்தில் வாசலுக்கு இந்த உடம்பு இருக்கணும், நான் அந்த அதை போய் அடைச்சிக்கணும், ஒருத்தரும் நரகத்தை போயக்கூடாது. காபீர் போனால் நபி எங்களையும் அவ்வளோப்படுறாங்க. நான் முஸ்லீமாக இருக்கிறேன், இந்த காபீர் நரகத்துக்கு போகிறானே. முறையாத்தில் போகிறாங்க. பார்த்தா
ஒரு பாதிரி கிறிஸ்தவர் அப்படி வணங்கி மெல்லிஞ்சு போய் அந்த ஆச்சிரமத்தில் அப்படியே இருக்கிறார். அவரை பார்த்து போட்டு கவலைப்பட்டு அழுதான் உமரவியாத்தலான்னு கண்ணியமான. அப்போ அழும்பொழுது கேட்டாங்க, என்ன இந்த அழுதுறீங்க அமீர் மோமின், இவர் தான் காவிரி தானே, அவரும் முடிஞ்சு அவர் இப்போ நமக்கு என்ன. அப்போ தான் கேட்டான், ஆமிலத்தின் நாசிபா தஸ்லான் ஹாமியா. கஷ்டப்பட்டு பாருங்களேன், இப்படியெல்லாம் அமல் செய்கிறான், நரகத்திலேயே போகிறான் அந்த ஆள். அடுத்தபடி சிங்களாக்களை பார்த்து மற்றவங்களை பார்த்து ஏதாவது கவலை இருக்குதா, தொழிலாளர்களை பற்றி கவலை இருக்குதா? நம்ம இங்கே அவளியாக்களை உட்காந்து பிள்ளைகள் எங்கே இருக்காங்க, எங்கள் பிள்ளை எல்லாரும். நாம் இங்கே சுபத்தோடு மனைவிமாருக்கு என்ன நடந்து கொண்டு இருக்குது, எங்கள் பிள்ளைகள் எங்கே போகிறாங்க வச்சு பாருங்கள். மேலான கண்ணியமானவர்களே, சஹாபாக்களை முழு கவலை ஆகரம் தான். இப்போ யார் தந்த கவலையை ஆகரத்தின் கவலையாக மாற்றிக்கொள்வாரோ, தந்த கவலையை ஆகரத்தின் கவலையாக மாற்றிக்காரோ, அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியா ஆகராவுடைய கவலையை அல்லாஹ் சந்தோஷம் லேசாகி. சஹாபாக்களை முழு கவலை அதான் கவலை. பட்டம் கிடந்தாங்க, பசி கிடந்தாங்க, மயங்கி விழுந்தாங்க. அபூ ஹுரைரா மயங்கி விழுந்தார் தானே, நம்ம கேள்விப்பட்டானே, ஏறி வீசிச்சாங்க தானே. என்ன அப்படி மிகவும் அவர் என்ன அவர் ஈமான் என்று எப்படி இருந்துச்சு, அவருக்கு என்ன இந்த வரமா வந்து கவலைப்பட்டாரா? நபிட்டு போய் அல்லா ரசூலை பாருங்களேன், உங்களோட இருக்கிறேன், ஏறி நீக்கிறானே, மயக்கம் பிடிச்சி விழுந்துட்டேனே, கொஞ்சம் இறங்க மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்களா? அவங்களாம் சொல்லி இதை பற்றி அவங்கள ஒரு பிரச்சனையுமே இல்லை. உலக வாழ்க்கை முடிஞ்சிடும், தற்காலிகம் தான். எவ்வளோ பேர் வாழ்ந்தாலும் அது தற்காலிகம், அதை முடிஞ்சு வைத்திரும். நம்ம முடிவில்லாத வாழ்க்கை கண்ணியமான மௌத்துக்கு பின்னால் அறி. இந்த குழந்தை, இந்த குடும்பம், இந்த வாஸ்துக்கள் எல்லாம் போயிடும். மிஞ்சி போனால் நம்ம மௌத்தா போனால் எல்லோரும் கை விட்டுருவாங்க. மனைவியும் கூட உங்களை விட்டு ஆளிலவங்களும் கூட ட்ராவ் பண்ண பண்ணிக்கு நான் மௌத்தா போனால் அடுத்த விட்டு ஓடிவோம். ஒருத்தர் தனி வைக்க மாட்டேன், மைய தொட்டிக்கல தானே. அதுதான் இந்த உலக வாழ்க்கை, ஏமாத்து தான். யார் நம்பி வாழ்ந்தாங்கன்னா நஷ்டம் போய்த்தான் உலகத்தில். குழந்தைய குடும்பத்தை வந்தாங்க, வல்ல அதைத்தான் எங்களுக்கு வழங்கப்படி சொல்கிறான். நஷ்டம் அடைந்தவர்கள் வஹும் யஹ்ஸபூன் அன்னஹும் யுஹ்ஸினூன, நினைச்சுக்கிட்டாங்க நாங்கள் பெரிய புத்திசாலிகள், நம்ம தான் பெரிய கெட்டிக்காரங்கள், அப்படி நினைச்சுக்கிட்டாங்க. நன்றிகள் அப்படி தான் நினைச்சுக்கிட்டாங்க, அப்படி தான் நினைக்கிறாங்க. எனவே கண்ணியமான சங்கையாளர்கள், எங்களோட நம்பிக்கை அல்லாஹ்விலே இருக்கணும். அல்லாஹ் எல்லாம் செய்யணும், எதையும் எப்படியும் மாற்ற சக்தி அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு. ஒன்றைக்கு சுன்னத்துல்லாஹ், இன்னொரு குத்ரத்துல்லாஹ். பொதுவாக உலக வாழ்க்கை அல்லாஹ் சுன்னத்துல்லாஹ்வாக நடத்தி கொண்டிருக்கிறான். ஒரு முறை உண்டு, அல்லாஹ் தத்ரீபெல்லாம் வச்சிருக்கிறான். கோழி வடகாத்தா அல்ல மெஷினில் போட்டுக்கிட்டால் குஞ்சு வரும், முட்டை வேணும், கோழி குஞ்சு வாரதுக்கு. அது சும்மா ஒரு சரதி. விவசாயத்தை நெல்லை வீசினா அதுலேருந்து பயிர் முளைச்சி கொஞ்சம் பிரயோஜனம் கிடைக்கும். இது அல்லாஹ்வுடைய சுன்னத்துல்லாஹ்வான முறை. சூரியன் மூலமாக வெளிச்சம் கிடைக்கும். இது அல்லாஹ்வுடைய சுன்னத்துல்லாஹ். எல்லாம் கியாமத்தில் இதில் சூரியன் இருக்காத வெளிச்சம் கிடைக்கும், சூரியன் இருக்காத வெளிச்சம் கிடைக்கும். மரம் தலைகளால் இருக்கும், தலைகளால் மரம் வேறு மேலே இது கீழே இருக்கும். குத்துஹா தானியா கிட்ட வரும், இவ தின்னுட்டே இவார். ஒரு வெஜ்ஜுருவான் சப்ஜீரா அப்படி கையை காட்டினா உட்கால காட்டினா அப்படி 6 வரும். அப்படி யாருக்கும் மூளைக்கு படுதா 6 வருமா? அப்படி கையை காட்டினா ஒரு கோல் வச்சு பாரு சொர்க்கவாதி, அதை அப்படி காட்டினோடனே இப்படின்னா 6 இங்கே வருமா? இப்படி உண்டி யாராச்சும் சொல்லிடுமா? புத்திக்கு படுதா இல்லை எங்களுக்கு. ஆகரம் புத்திக்கு படுறது சொல்ல, ஈமானுக்கு படும், ஈமான்தாரிக்கு படும். எனவே ஈமான்தாரியாக வாழ சொல்லி தான் சொல்கிறான். ஈமானோட வாழுங்க, ஏமாந்து போயிடாதீங்க. அந்த வாழ்க்கை அது ஈமான்தாரிக்கு படும். சஹாபாக்கள் கண்டாங்க, மௌத்தாபா அந்தஸ்து நல்ல ரோதிகளாத்தலானும் தீனுக்கு முஜாஹதா பண்ணி கடைசி நேரம் இப்போ வாழ உருவி சொல்கிறாங்க. வல்லாஹி ரீஹல் ஜன்னத தூன உஹதுனா, அல்லாஹ்வின் சத்தியமாக அந்த உஹது மலைக்குகளை இருந்து இன்னைக்கு சொர்க்கத்தில் வாசம் வருதுன்னு சொன்னாங்க. சும்மா சஹாபாக்கள் போய் பேசுறதில்லை. நம்மளை போல ஆட்கள் உளத்தல்காரங்களே அவங்க எல்லாரும் ரலியல்லாஹு நல்லா பொருந்தி கொண்டவர்கள். தீனை பற்றி கவலைப்பட்டு நேரம் கொடுத்து கடைசி நேரம் இந்த வார்த்தை தான் வல்லாஹி அல்லாஹ் நிச்சயமாக ரீஹல் ஜன்னத தூன உஹதுக்கு இந்த சொர்க்கத்து வாசம். சொர்க்கத்தை எங்கே கண்டாங்க? அது உலகத்தில் கண்டுக்கிட்டாங்க. உலகத்திலே அந்த வாசம் அவங்களுக்கு அடிச்சிருக்கு. அப்போ எவ்வளோ உயர்ந்த மக்களை மாறிக்கிறாங்க. எனவே சங்கியார்களே, முயற்சி செய்ய வேண்டிய இடம், சம்பாதிக்க வேண்டிய தீன் தான். அது எவ்வளவு எங்கிட்ட வந்துடுதோ, எவ்வளோ தீன் இருக்குது. அவர் ஒருத்தரம் அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அல்லாஹ்வின் நண்பர்களுக்கு கவலையும் இல்லை, தூக்கமும் இல்லை. காசு இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, நோய் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் சரி. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பல வருஷங்களாக பயன்படுத்தி சொல்கிறாங்க, பல வருஷங்களாக நோயிலே இருக்கிறாங்க, பெரிய கவலைப்படலை, அவங்களுக்கு கவலை வரையில். மனைவி சொன்னாங்க, கொஞ்சம் துஆக்களுங்களை அல்லாட்டோம், நோயெல்லாம் மாறட்டும். அவங்க கேட்டாங்கன்னா எத்தனை வருஷம் நான் சுகம் வாங்கினேன்னு கேட்டாங்களாம். பார்த்தா சுகம் வாய்ந்த மிச்ச காலம், நோய் வந்து கொஞ்சம் காலம். எனக்கு வெக்கமாக்கின்னு சொன்னாங்களோ வேலை சொல்கிறேன் வெக்கமாக்கின்னு அதை கேட்குது. இவ்வளோ நாள் சுகமாக தானே இருந்தேன், இப்போ கொஞ்சம் நேரம் தான் எனக்கு நோய் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். கண்ணியமாகலே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான்தாரிகளை நோயில் பல வருஷம் நோய், கண்ணும் இதன் எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த மனுஷனை கூட என்ன நினைக்கிறாரு? இந்த நோயை பற்றி பெருசாக நினைக்கிறது, அதை பற்றி பெருசாக யோசிக்க இல்லை.
அப்போது சரி ஒரு 2 கூட்டாளி 2 ஹாதிம்கள் இருந்தாங்க அவங்களுக்கு. அந்த 2 பேரும் அவங்களோட பல வருஷங்களாக ஹிதமதிக்கிட்டே இருந்தாங்க. சரியாக நோயாளி ஆகிட்டாங்க. இப்போ அந்த 2 பேர் பேசி ஒரு பேசுகிறார், 2 பேர் தனியாக வரையும் எங்களோட நபி உண்மை தான், அவர் கொஞ்சம் நல்ல மனுஷன், ஏன் இப்படி நோயில் போட்டு கொள்கிறான், என்னமோ அவரோட ஒரு பழகி இருக்கும் அப்படி சொல்லிட்டாங்க. இந்த விஷயம் அடுத்தபடியான பொடிக்கல. அவன் வந்து இவர் சொல்லிவிட்டான், பார்த்துங்களா இவர் இப்படி சொல்கிறார் இப்படி சொல்லிட்டான். சொன்ன உடனே அவங்களுக்கு கொஞ்சம் ஆத்திரம் வந்துடுது. நபிமார்களுடைய பொதுவான போக்கு ரிதல்லா, அல்லாவுடைய கதிரை பொருதி கொள்வாங்க. நோய் வந்தாலும் அல்லாஹ் தாரான், சுகம் வந்தாலும் அல்லாஹ் தாரான், எல்லாம் அல்லா தாரான் சொல்லிருக்காரு. நோய் வந்தாலும் அவங்க தான் கேட்குறேன், நோய் எனக்கு சொல்ல என்ன சொன்னாங்க, அன்னி மஸ்தனி அல்லொரு வந்தார் ஹமுர் ராஹிமீன். அல்லா நோயை மாற்றுன்னு கேட்கல, கேட்ட வார்த்தைன்னு அன்னி மஸ்தனி அல்லொரு வந்தார் ஹமுர் ராஹிமீன். யாரெல்லாம் கஷ்டம் வந்திருக்கியா, நீ இறக்க விட யாரெல்லாம் மேலாண்டு அல்லா சுபாத்திரா அனுப்பி அவங்க அப்படி எல்லாத்தையும் தண்ணி அலமூலாட்ட வச்சு அவங்க பழைய நிலைமைக்கு வெறிட்டாங்க. வெளியில் செல்ல வர சொன்னாங்க. சந்தோஷம் இருக்கு உலகத்தில், அது ஈமான் அறிவு அல்ல கொடுத்துக்கிறான். அவர் அல்லாவின் நண்பர்களாக வாழ்ந்தா, அல்லாவை நம்பி நம்ம வாழ்ந்தா வறுமை துன்பம் கஷ்டம் ஒன்றும் இல்லை சொல்லு. அதுக்காக எப்படி வருது, சும்மா வருமா? துனியாவை சம்பாதிக்கணும், வெளிநாட்டுக்கு போக வைக்கணும், இல்லை தொழில் போகணும், ஃபேக்டரிக்கு போகணும், அல்ல துறைசார் கல்விகளை படிக்கணும், இன்ஜினியர் டாக்டர் அப்படி இப்படியெல்லாம் இருந்தால் தானே காசு வரும். இந்த அதுதானே படித்து கொடுத்துக்காம எல்லாருக்கும் படிங்கன்னு சொல்லி என்ன எதுக்கு ஏன் படிக்க சொல்கிறாங்க? படித்து சல்லியை சம்பாதிச்சு என்ஜாய் பண்ணுங்க. சல்லி இருந்தால் எல்லாம் சரி, காசே தான் கடவுள்னு சொல்லிக்காங்க. அதுக்கு தானே சம்பாதிக்க சொல்கிறாங்க. நம்மளாம் என்ன காலையில் ஷிஃப்ட்டுக்கு நேரம் இல்லை, ஒரே ஓட்டம் பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூலில் விட்டு திரும்ப அதே ஓட்டம். அந்த பிள்ளைக்கு அங்கே என்ன போய் சொல்லிக் கொடுக்கப்படுது? அவங்க தெரியும் என்ன சொல்லிக் கொடுக்க சொல்ல தேவையில்லையே. எல்லாம் இயற்கை, கடல் மலை வானம் பூமி இயற்கை 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 கடிதம் பொருத்தத்தை வைக்கிறான். நம்மளோட பிள்ளைங்க என்ன அதை சொல்லி கல்புக்குள்ளே வந்து கல்வி எல்லாம் சொல்லி இப்போ என்னங்க படிச்சாங்க பிள்ளைங்க. நாங்கள் இங்கே வச்சு இல்லை தரவியது பண்ண வேண்டியா, ஸ்கூலுக்கு போனால் எல்லாம் முடிஞ்சு வைக்கிறோம். எல்லாம் இயற்கை என்ன வருது? அல்லா ஹாலிக், அல்லா ராசிக், அல்லா மாலிக் வருமா? வராது. அப்போ யாரும் முறுத்ததான் ஆயிடுவார். நமக்கு தெரியாமல் நம்மளோட பிள்ளைங்க அந்த லைனில் கொண்டு போகிறாங்க. வாண்டி ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னால் எனக்கு சுவாமின்னு சொல்லுவாங்க, எனக்கு உடம்பு மியூசியத்தில் வைப்பாங்க. கண்ணியமாக ஒரு வகையாக நாங்கள் அப்படி போய்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் படித்து சல்லி வந்தால் எல்லா நிம்மதியும் கண்ணியமான வருதா. அந்த அந்த நடுங்கியிருக்கிறான யகூதிகள் அங்கே சல்லி காரணம், அந்த அந்த அமெரிக்க ஜனதை நடுங்கியிருக்கிறாங்க. சல்லிக்குது, நிம்மதி இல்லை, எல்லாம் பிடிக்கிட்டான். ரொம்ப நாடு நடுங்குது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நம்பிக்கை வைங்க. இதை விளங்கினாங்க சஹாபாக்கள். இதை விளங்கினதால கல்புக்குள்ள அல்லாவை பற்றியே பேசி கதைச்சி இந்த அல்லாவை நம்பாதவங்களை பற்றி கவலைப்பட்டாங்க. இவன் நரகத்துக்கு போகிறாரு, இது போனால் நான் காலாகாலம் கடந்துடுவார், இதே ஃபிக்கர் தான், இதே கவலை தான். அவன் முழு நோக்கமும் இந்த கவலையில் பாடுபட்டு கவலைப்பட்டு கல்வி நிறைய உம்மத்தில் கவலை, உம்மத்தை பற்றி ஃபிக்கர். எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும். அந்த ஒரு நிலையில் தான் சஹாபாக்கெல்லாம் நபிக்கு பின்னால் அலைஞ்சாங்க. சொந்த குடும்பத்தை யோசிக்கையில், புள்ள குட்டிகளை பற்றி யோசிக்கையில் அவங்க அதை பற்றிலாம் பெருசாக எடுத்துக்கல. நீங்கள் பாருங்கள், சரித்திரத்தில் பாருங்கள், சஹாபாக்கள் எங்கேயோ கொஞ்சம் போல வயலுக்கு போயிருப்பாங்க, சின்ன தொழில் செஞ்சுருப்பாங்க. அது மிச்சம் கொஞ்சம் தான், 100ல் அவங்களோட வாழ்க்கையில் கொஞ்சமான பகுதி தான் அவங்க உழைப்புக்கு போன பகுதிகள். அது ஒரு அஸ்பாப், சுன்னத்துல்லா, நபிகாட்டிய முறை. அதிகமாக சஹாபாக்களோட ராவ பகலா நபியோடு சேர்ந்து அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. அலைஞ்சி கல்விலையும் மன போட்டாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நடக்குன்னு போட்டாங்க. ஏன்னா அந்த கனிவா சிங்கம் வந்துச்சா அவர் அடிக்கடி போ, அந்த சிங்கம் போயிடுச்சு. எங்கே படித்தாங்க? யாருக்கும் செய்யணும், அந்த உலகத்தில் யாருக்கா சாதிக்கலுமா? எரிமலை வந்துதா, எப்படி அள்ளிட்டு போய் எப்படி அப்படி போனால் உள்ள போய் எரிமலை. இன்றைக்கி ஜப்பானில் அதிகமாக எரிமலை வாடு. ஜப்பான் பெரிய முன்னேற நாடு, தொழில்நுட்பம் நிறைஞ்ச நாடு. அந்த அங்கே உள்ள எரிமலை அணைக்க இயலுமா? தண்ணியை போட்டால் அந்த வாரத்தில் தண்ணி வருமா? நெல் நதி வந்துட்டா இல்லையா? எங்கேயும் நேரில் வந்தது இல்லை. எந்த ஸ்கூலில் படித்தாங்க, எந்த பாடசாலையில் படித்தாங்க? உங்களை யார் படித்து கொடுத்தது? நபியவங்க படித்து கொடுத்தாங்க. நீ அல்லாவை நம்புங்க, அல்லாவை பற்றி மக்களுக்கு போய் சொல்லுங்க, எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இபுத்தாசன் அல்லா எங்களை அனுப்பியிருக்கேன். அல்லா சுப்ஹானஹு மக்கள் வணங்குவது மக்களை வணங்க அல்லாவை மக்களை படி அல்லா வணங்குமாறு அவங்க சொன்னாங்க. அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அல்லாஹ் எங்களை வெளியாக்கி இருக்கிறான். அல்லாஹ் எங்களை வெளியாக்கி வச்சிருக்கிறான். மக்களை மனிதனே வணங்குவது, மனிதன் அல்லாவை வணங்கக்கூடியனா மாறும். மனுஷனை வணங்கிட்டு அப்படி இதை மாற்றணும். துன்யா, இந்த உலகத்தின் நெருக்கடியிலிருந்து சாத்தில் ஆகிறா விசாலமான மறுமையின் பக்கம் அவர்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக வந்தோடு சொன்னாங்க சாபாக்கள். யார்கிட்ட சொன்னாங்க தெரியுமா? உலகத்தின் சிறிய ஆட்சியாளன் தான்.
ரோம பாரசீக ஆட்கள்லாம் பெரிய ஆட்கள் தங்கத்தில் மலையாக குமிச்சு வச்சுருந்தவங்களை கூட சொன்னாங்க. அவங்கள்ட்ட போச்சுருந்தாங்க, நாங்கள் என்னத்துக்கு எல்லாம் எனக்கு அனுப்பிக்கிறாங்க, இந்த நாடு எங்களுக்குரியது, இது எங்களுக்குரிய நாடு, நீந்தாரிக்குரிய நாடு, நபி அவங்க கிடைக்குன்னு சொல்லிக்காங்க, எடுத்து தான் போவோம். அவன் சொன்னான், அந்த நாட்டு மன்னன் சொன்னான், எங்களை பார்த்து இந்த நாட்டு மன்னன் சொன்ன பாரு, அவர் கதையை பாரு, இவர் எப்படி பாரு, இந்த நாட்டுக்குள்ள வந்து குந்திக்குது, அவர் என்ன சொல்கிறாரு, இந்த நாட்டை பறிக்க போகிறாராம், கொஞ்சம் இந்த உடுப்பை கலட்ட மாட்டோம், அவன் அனுப்பு சத்துறதா இருக்கீங்க. அவன் சொன்னான் உதாரணம் சொல்லிக்காண்ணா, ஒரு திராட்சை தோட்டத்துக்கு ஹசபல வாழ திராட்சை பழ தோட்டத்துக்கு நரி ஒன்று வந்துட்டு, அந்த நரி அதை கழிச்சு பழத்தையெல்லாம் தின்னுச்சு. இந்த தோட்டக்காரன் பார்த்தான், பாவம் தின்னு போட்டுன்னு நினச்சான். அது பார்த்தா எல்லாத்தையும் உலக்கி நாசமாகிச்சு. அதுக்கப்புறம் கம்பதி கொடுத்தா கொஞ்சம் கண்டு அடிநாட்டே கொண்டு போட்டேன். இப்படி தான் வந்து ஹாலி எந்த நாட்டுக்கு வந்துக்கிட்டு என்ன சொல்கிறாய், நீங்கள் வாட்சிப்பார் ஹசபால் எல்லாம் வருது. அவன் சொன்ன உதாரணம், நரி போய் தோட்டத்துக்கு போய் பாவம் திங்கிட்டு விட்டானா அதை எல்லாத்தையும் போட்டு நாசமாக்கும், வேலை கம்பை கொடுத்தா அடின்னு அடித்து கொண்டு போட்டாங்க. இது மாதிரி நாட்டுகள் நீ வந்திருக்கிறாய், ஒன்று சும்மா விட மாட்டேன்னா இவங்க சொன்னாங்க. எல்லாம் செஞ்சாங்க, நபி கிடைக்கிற நாட்டை எடுத்து தான் போடுறாங்க, நாட்டை பறந்து தான் வந்தாங்க. ஈமான் சொல்லு, ஈமான் யக்கீன். இந்த யக்கீன் நம்மகிட்ட வரணுமா இருந்தால் நம்ம கொஞ்சம் நம்மளோட குடும்பம், நம்மளோட தொழில், வேலை வட்டியெல்லாம் கொஞ்சம் விட்டு போட்டு அல்லாஹ்வின் பாதையில் அலையும். எந்த குடும்பம் எந்த தொழில் அதுதான் உதவும் நம்ம நெருங்கிட்டிக்கிறோமே கண்ணியமார்களே, அதை கொஞ்சம் தற்காலிகமாக ஒத்தி வச்சு ஃபுல்லாக விடுறது இல்லை, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு அப்படி விட்டு போட்டு நாங்கள் அப்படி கொஞ்சம் அலையணும். இல்லை மக்களுக்கு 2 வாரம் 3 வருஷம் 3 வருஷத்துக்கு இல்லை சொல்லிங்க. அப்படி சாதாரண ஆட்கள் தக்கனா இருக்குது 3 மக்களுக்கு 3 வருஷம், 1ஆம் வருஷம் முடிச்சு 2ஆம் வருஷத்துக்கு ஒரு பாட்டி, 3ஆம் வருஷம் பேர் கொடுக்கிட்டியான். வேளாண்வர்களே, இந்த யக்கீன் எப்போ வரலையோ உலக வாழ்க்கை நஷ்டம், கஷ்டம் தான். இது மாறாது, இது முடியவே முடியாது. யாரும் சந்தோஷமாக இருக்கு சொல்லுங்க பாவம், அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு எல்லாம் தந்த எல்லாம் போதும். யார் இருக்கிறான், யாரையா காட்ட மாட்டேங்க உலகத்தில், காணாதுன்னு நிற்கிறாங்க. எனவே ஈமான் வரணும் சொல்லு, யக்கீன் உண்டாகணும். அதான் அல்லா என்ன அவரு அல்லா இல்லை ஆகணும்னாலே அவங்க துக்கம் இல்லை, கவலை இல்லை, அவங்க எந்த பிரச்சனையும் கிடையாது உலகத்தில். அவங்க அல்லாஹ் நம்பினாங்க. இந்த உயர்தரமான இந்த ஈமான், இந்த ஆகரத்து நம்பிக்கை இல்லை மக்கள்கிட்டே வரணும். அதுக்காக நாங்கள் உசுரை கூட தயாராகிக்கணும். சஹாபாக்கள் போய்த்து தீனுக்காக பாடுபட்டு உசுறு கொடுத்தது சல்லி சம்பாதிக்கல, சொத்து சம்பாதிக்கல, எங்களுடைய உயிரை நாங்கள் பணைய வைக்கிறோம், நீ சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக. என்ன உயிரை நாங்கள் கொடுக்குறோம், எதுக்காக நீங்கள்லாம் சொர்க்கத்துக்கு போகணும். தன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை சஹாபாக்கள் காபிர்கள் சொர்க்கம் அடையதுக்காண்டி தியாகம் செஞ்சாங்க. அதான் அவங்க சொன்னாங்க, போய் தவிர்த்து கொடுப்பாங்க. அதை ஏற்றுக்கொண்டா உங்களோட நாடு நீங்கள் எல்லாம் ஆட்சிங்க வாப்பா, நாங்கள் உங்களோட வர மாட்டோம், களிமையோடு வாழ்ந்துருங்க. ரைட், அதுக்காக தான் முயற்சி. ஏற்றுக்கொள்ள தவாரலையா ஜிஸ்ஸியாக தாங்க, நாங்கள் புழங்குவோம், எங்களை புழங்க விளக்கத்தை பாருங்கள், பார்த்து சிலாத்துடுவாங்க. அதுக்கு நீங்கள் வர இல்லையா, வாழ்த்தான் கண்ணியமானே. அப்போ எதுக்காக வாழை தூக்குனாங்க, சம்பாதிக்கல, உழைக்கிறதுக்கு இல்லை. நாங்கள் எல்லா மக்களும் சொர்க்கம் போகிறதுக்காக கவலைப்பட்டாங்க, இல்லையே வாழை தூக்குனாங்க. அப்போ வரக்கூடிய அந்த அதுக்கு தான் சொல்கிறது யுத்தம். தீனுக்கு அவனி முஜாஹதா ஷஹீதாங்க சஹாபாங்க, குடும்பம் இருந்து குழந்தை, அதை பற்றி ஒரு பேர் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும். இந்த கவலையை தூக்குனாங்க. அப்துல்லாஹ் இப்னு கமியா என்று சொல்லக்கூடியவன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது யுத்தத்தில் ஓங்கி வாழை விட்டுறான். விட்டினோடனே அந்த சஹாபி அப்படி கையை கொடுத்தாங்க, கை பேசி நபியை வெட்ட பார்த்ததுக்கு கையை கொடுத்து அப்துல்லாஹ் இப்னு கமியான்னு வெட்ட பார்த்தான். நபி கையை கொடுத்தா கை பேசி யாருக்கா கையை கொடுத்தாங்க, கண்ணியமானவர்களே, இந்த தீன் வாரத்துக்காக நபியும் சஹாபாக்களும் பாடுபட்டாங்க, நபியை கொல்ல பார்த்தாங்க, கையை கொடுத்தாங்க. சஹாபாக்கள் அப்படி தியாகம் செஞ்சாங்க. எல்லா சம்பவங்களையும் எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு சஹாபாக்களும் தங்களுடைய வாழ்க்கையை நோக்கமாக எதை ஆக்கி கொண்டிருந்தாங்க, அல்லாஹ்வை நம்பி இந்த மக்கள் எல்லாம் தீன்தாரிகளாக மாறணுங்கிறதுக்காக வேண்டி தங்கள் நேரத்தை கொடுத்தாங்க. தங்களோட கஷ்டம் சிரமம் குடும்பம் ஒன்று பார்க்கல, அப்படியே வல்லதி நஜாஹது பீனா லஹதி என்னகம் சுபலனா, அவங்க தீனுக்காக பாடுபட்டாங்க. அல்லாஹ் பாதையெல்லாம் லேசாகி கொடுத்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன சொர்க்கத்தில் வாசத்தை உலகத்தில் பெற்று கொண்டாங்க. அவங்களுக்கு கிடைச்சி ஆட்சி அதிகாரம் எல்லாம் கிடைச்சி. பார்க்குறோம், அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இப்போ சைப்ரஸ் ஒரு தீவு, அங்கே தான் இந்த இஸ்ரேல் பிரதமர் ஒழிச்சுக்கிட்டீங்க. இப்போ இன்னும் வந்து அங்கே ஓடிக்கலாம், நாட்டுக்கு ஓடிக்கலாம். சைப்ரஸ் தீவு அந்த இந்த துருக்கியில் இருந்து 55 கிலோ வரைக்கும் பக்கத்தாலே, அது ஒரு காலம் கைப்பற்றப்பட்டு கையில் இருந்துருந்துச்சு. சைப்ரஸ் தீவு முஸ்லீம் கபூர்ஸ்ன்னு சொல்லி அரபில் சைப்ரஸ். அந்த தீவில் இப்போ அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அழுது கொண்டிருக்காங்க. நாடு கடைஞ்சி போச்சு, நாட்டில் உள்ள மக்கள்லாம் அடிமைகள் ஆகிட்டாங்க. நாட்டை வந்துட்டாங்க. சஹாபி அழுதார், ஏன் அழுதுறீங்க, நாடு தானே கிடச்சிருக்கு. இல்லை இந்த தீனை நாங்கள் சுமந்து தீனுக்காக குர்பானி ஆகி வந்தோம், அந்த நாடு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் எங்களோட உம்மத்துக்கு ஒரு காலம் இந்த தீனை மறந்து தீன முஜாஹிதாவை மறந்து துனியாதாரியாக மாறினாங்களே, திரும்பி போயிடும்னு சொன்னாங்க. அங்கே கண்ட 1400 வருஷங்களுக்கு முன்னால் கண்ட கனவு தீனுடைய உழைப்பு இந்த மக்கள் விட்டா இன்றைக்கு பார்க்குறாங்க. அங்கே போய் தான் ஒழிச்சிக்கிறாங்க, ஒழிச்சிக்கிறாங்க போய்
கண்ணியமான தீன் எப்போ இல்லாமல் போதோ, தீனுக்கான முயற்சி இல்லாமல் போதோ, அவங்க கீழே அந்த உம்மது கீழே வைக்கிறோம். நாங்கள் உலகத்தான் ஃப்ரான்ஸில், ஸ்பெயினில், சைனாவில், ரஷ்யாவில் எல்லாம் முஸ்லீம்கள் நாடுகளாக தான் இருந்துச்சு. இப்போ என்ன நடந்திருக்கு? கண்ணியமான தீனுடைய உழைப்பூட்டப்பட்டுச்சு. தீனை பற்றி கவலை போயிட்டு இல்லாட்டும் பெரிய பெரிய பில்டிங் இருந்துச்சு. பக்கத்தில் அதில் பெரிய அறிவு கலைக்கூடங்கள் இருந்துச்சு. அறிவு மக்கள் இருந்தாங்க. அங்கே தவத்தில் உழைப்பு இல்லை. முழு நாடும் அழிக்கப்பட்டுச்சு. ரஷ்யா அழிக்கப்பட்டுச்சு, ஃப்ரான்ஸ் அழிக்கப்பட்டுச்சு, ஸ்பெயின் போச்சு, எல்லாம் போச்சு. பொற்காலம்னு சொல்லக்கூடிய ஸ்பெயினுடைய காலம். அப்துல் ரஹ்மான், ஃப்ரெண்டு அப்துல் ரஹ்மான் அந்த சட்டம் படித்து அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் எல்லாம் படிச்சுட்டான். ஏன் இந்த உழைப்பு செய்யப்படலை? எங்கே தீண்டிய உழைப்பு செய்யப்படலையோ கண்ணியமானவர்களே, இந்த நாடும் பறிவோம், வாழ்க்கையை நிம்மதியை இழந்துருவாங்க. அவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, நடுங்கி கொண்டு தான் இருப்பாங்க. எனவே நம்முடைய நிம்மதிக்கு சந்தோஷங்கள் அவசிக்கிறது தீனு தான். நம்மகிட்ட என்ன கவலை இருக்கு? அன்றைக்கு நேற்று பயன் பண்ண அன்றைக்கு 10 லட்சம் பள்ளிவாசல் இருக்குதான் இந்தோனேஷியாவில். 3 லட்சம் பள்ளிவாசல் கை விட்டாங்களாம். நமக்கு ஏதாவது படுதான்? நமக்கு 10 லட்சம் 3 லட்சம் பள்ளி யோசனை பண்ணி பாருங்க. நான் எங்கே போய் 20 கோடி 25 கோடி மக்கள் இருப்பாங்க நாட்டில். மன்னியமானே, இன்றைக்கி மக்கள் போய் அலையுதாங்க. நாடுகளில் உலமாக்கள் எல்லாரும் அலையுதாங்க, கண்ணால் பார்க்குறாங்க. இந்த மக்களுடைய கன்றாவியான காட்சிகளை இஸ்லாத்தை விட்டு நிறைய பேர் போய்த்தாங்க. எனவே மேலான கண்ணியமான சங்கையானவர்களே, நம்மளோட கல்வியில் வர வேண்டிய இதுதான் வரணும். இதனுடைய கவலை உண்டாகணும். நம்மத்தெல்லாம் சொர்க்கம் போகணும். அதைத்தான் வெற்றியாக நினைச்சாங்க. அது அந்த ஹராம் ரலியல்லாஹு தஆலா அவங்கள ஜப்பார் இப்னு சல்மா அந்த அப்படி விட்டு வாழால வெட்டின உடனே அவர் சொன்னார், புஸ்துக்கு ரப்பில் காபான்னு சொன்னார். வாழால வெட்டி இப்போ சைதாய் இப்போ உள்ள போகிறார், மௌத்தா போகிறார் என்ன சொல்கிறார்? புஸ்துக்கு ரப்பில் காபா, நான் தேடின சாமான் கிடைச்சிருக்குது. அவர் சொல்லுவார் கருத்து, நான் தேடியது சொர்க்கம், அது கிடைக்குது. உசுறு போது சந்தோஷப்படுறாரு, சொர்க்கம் கிடைக்குது. இது யார் இது? நம்ம காலத்துக்கு முந்தைய ஹபீபு நஜ்ஜார் அவரை கொலை செய்யப்படும் பொழுது அவர் போன ஆசிரியர் அவர் அப்படியே கொலை செய்யப்பட்டது. அவரை 3 வந்திருக்க வேண்டிய ஏடி மிதித்து குடல் வந்துன்னு சொல்லுவாங்க. சில கழுத்து வெட்டப்பட்டுச்சான், அடித்து கொண்டாங்க, பல சிலப்பட்டு. ஹபீபு நஜ்ஜார் அந்த கவலை இந்த சஹாபிக்கு வந்துருக்கு. நபிக்கு முந்தின காலத்தில் கவலை. அவர் என்ன பண்ணி பார்த்தாரு, இல்லது கோயில் என்ன சொர்க்கத்துக்கு போகான்னு சொல்லப்பட்டுச்சு. அப்போ அவர் என்ன சொன்னார்? யாரே இந்த கோமி அலமோன் யாரெல்லாம் வழங்க மாட்டேங்கிறான் நம்மத்துக்கு. என்ன போட்டு இந்த கோயிலுக்கு கொள்றாங்களே, நரகத்துக்கு இல்லையா போகிறானோ? யாரே இந்த கோமி அந்த 3 உணவனங்க இல்லையே, பிமா அபரலி ரப்பி வஜாலனி கமி, அல்லாஹ் என்னை மன்னிச்சு என்னை கண்ணியப்படுத்தி என்னை கண்ணியமானவனெல்லாம் ஆகிட்டான், நம்மத்துக்கு விளங்க இல்லையே. அப்படி கவலைப்படுறான். அந்த நபிக்கு முந்தின காலத்துக்கு அந்த முக்கிய ஷஹீதுகளுடைய அந்த கவலை இந்த சஹாபாக்களுக்கு வந்துச்சு. இவங்களை என்ன சொல்கிறாங்க? வெற்றி கிடைச்சிட்டு நான் இதுக்கு தான் அலைஞ்சேன். ரொம்ப அலைய வேண்டிய அதுக்கு தான் சொல்லி அலையணும். போட்டுட்டு போகும்போது அந்த காணி இந்த புள்ளையும் சொத்தையும் போட்டு மேலாளர்களே அந்த ஃபிக்கரில் அந்த சிந்தனையில் போகிறது மூமின் சிபத்தில் உழைப்பு செஞ்சால் தான் அது வரும். இல்லைங்க துறவரம் போனேருமா எல்லாத்தையும் விட்டு போகணும். பிடிச்சி வச்சுக்கிட்டே என்ன நடந்து கடைசியா போட்டு தான் போய்க்காங்க எல்லாரும். நம்முடைய பகுதியில் நிறைய செல்லிருந்து வாழ்ந்த புத்திசாலிகள் இருந்தாங்க. மத்திரசு அவர்கள் மருக்கசர்கள் நபிச்சு சொன்னார், புத்திசாலி அடைஞ்சிக்கிட்டு போய்க்காரு. நம்ம அதை பற்றி சந்தோஷமாக பேசுகிறோம். கண்ணியமான சங்கையாளர்களே, நம்முடைய வாழ்க்கைய நோக்கம் தீன் தான். அந்த தீன் நம்மகிட்ட வரணும், மக்கள்கிட்ட வரணும். அதுக்காக நம்மளோட வேலை, அதுக்காக அலையணும். பாடுபடுறது, உழைப்பு செய்கிறது, மக்கள்கிட்ட போகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கான வழி. குல் ஹாதிஹி சபீலி, இதுதான் என்ற வேலை. அதுவும் இல்லல்லா, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறது. சும்மா இல்லை, அல்லா பசீரத்தின் தெளிவான சிந்தனையோட தீனுக்கு அவனி மக்களை அழைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராவுகளை அவங்கள முழுக்க இந்த தீனுக்கு வரையே கவலைப்பட்டு கொண்டிருந்தாங்க. அவங்க மகளெல்லாம் பார்த்து கவலைப்பட்டான். மகளே கவலைப்படாத மகளே, இந்த வாப்பா கூட இந்த விதமானது குச்சி வீடு மலை எல்லா வீடுகளுக்கு போத்தா போகுது ஒரு நாளைக்கு, இது வெற்றியடை கவலைப்படான்னு சொல்லி அந்த தன்னை மக்களை ஆறுதல்படுத்தினாங்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சஹாபாக்களுடைய முழு வாழ்க்கையை நோக்க நீங்கள் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் அவங்க கூட அதான் சொல்கிறாங்க. வாசிக்கிறேன்டா அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் செஞ்ச உதவி, சஹாபாக்களுக்கு அல்லாஹ் செஞ்ச உதவி நீங்கள் பாருங்கள். அதுதான் நீங்கள் வாசித்து பலம் பெற வேண்டிய விஷயங்கள். எனவே தியாகம் செஞ்சு தீனை அடைந்து கொண்டார்கள். எப்போ தியாகம் இல்லையோ, ஈமான் இல்லாமல் போச்சோ, காரும் நரகவாதி ஆகிட்டாங்க. இது கிடைச்சி யாருக்கு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஹிசாப் இந்த உள்ளு சொத்தை தாரன், நீ வேண்டிய மட்டும் கல்விகளுக்கெல்லாம் அனுபவங்கள் சொல்லப்படும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 25,000 தங்க வேட்டை நாய்கள் எல்லாத்துக்கும் தங்கத்தால் பெல் போட்டினாங்களாம். சுலைமான் எவ்வளோ பெரிய செல்வம் நினைக்கிறீங்க நீங்கள்? மேலாளர்களை செஞ்சாங்க, அடைஞ்சு கொண்டாங்க, ஈமான்தாரியாக இருந்தாங்க. ஒரு 50 வருஷம் 55 வயசு வாழ்ந்துருப்பாங்க. முழு உலகத்தில் ஆட்சியை கொடுத்தாங்கல்ல, அவங்க சொர்க்கவாதியான. ஏன்னா பணமுங்கிறது போகிறதுக்கான சாமான் இல்லை.
ஏன்னா கண்ணியமாகலே ஈமான் பெறுது. அதுக்கு உழைப்பு செய்யாமல் ஈமான் வராது. எனவே எவ்வளோ உயர்வு செய்கிறோமோ அவ்வளோ ஈமான் நம்ம செஞ்சால் நமக்கு வரும், பிள்ளைகள் செஞ்சால் பிள்ளைகளுக்கு வரும். யாரெல்லாம் இந்த தீனுடைய அதுதான் நான் நம்பி அவங்க சொன்னாங்க. மண் புத்திசாலி யார்? அது கை மண் தான நப்சை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். குடும்பம் தொழில் இது முடியல முகத்து வரைக்கும், சக்கராத்திலையும் முடிய போகிறது. ஏன்னா இதெல்லாம் எங்களை போட்டு அமைக்கிட்டே இருக்குது. நப்ஸ் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. முடியாது. எனக்கே முடியல 75 வயசு, உங்களெல்லாம் எங்கே முடிய போகுது? இந்த வேலையே முடியல. உங்களை எல்லாரும் முடியுமா? ஆட்களுக்கு சொன்னால் விளங்குறதும் இல்லை. இது முடியாது. இந்த வெலிக்காயை புழிஞ்சு இந்த அந்த அந்த விளாங்காயை புழிஞ்சு அப்படியே புழிஞ்சு போட்டு அந்த சக்கை சாரை எடுத்துக்கிட்டு சக்கை இருக்குது அந்த மண்ணில் போட்டு ஒரு மூடு மின்னா கலக்கனாகும் வீகான் வயதுக்கும் மின்னா நுகர்ச்சிக்கும் தாரத்தை நுகரா புளிக்கலாம். எங்களையும் எல்லாம் புழிஞ்சு இப்போ 50 வயசு 40 வயசுல புழிஞ்சு எல்லாம் புளியுது. பிள்ளை குடும்பம் மனைவி வீடு வாசல் எல்லாம் புழிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. புழிஞ்சு முடிஞ்ச உடனே அந்த உரம் சக்கையை கொண்டு போடுவாங்க, மண்ணை கொண்டு தள்ளிடுவாங்க. எல்லாம் வீக்கம் தான், எல்லாம் வீக்கும், ஒன்றும் உதவாது. லக்கது குந்த ஃபீ ஆஃபிலத்தின் மின் ஹாதா ஃபகஷவ்னா ஐதாக வஸருக்கல் யௌம ஹதீத். அல்லாஹ் சொல்கிறான், நீ மறந்தே வாழ்ந்தாய் உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில். தீனை வழங்காமல் எங்கேயோ போய்கிட்டு இருந்தா, துனியாவை நம்பிக்கிட்டு இருந்தா. லக்கது குந்த ஃபீ ஆஃபிலத்தின் மின் ஹாதா. இந்த 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 சக்கராதையும் மறந்துட்டாய். இப்போ கஷவ்னாங்க சக்கரை அப்படி மூடி திறக்கப்படும், திரை திறக்கப்படும். சொர்க்கவாதி தீன்தாரி தீனுக்கு முஜாஹித் 70 வகையான நியமத்தை அல்லாஹ் காட்டுவாங்க. அவர் எந்த சொர்க்கத்துக்கு போக போகிறாரு, எந்த ஊரில் நடிக்க போகிறாரு, எந்த மாளிகையில் வாழ எல்லாம் காட்டப்படும். அவருக்கு எல்லாம் நல்லா காட்டப்படும். இப்போ சருக்கல்யோம் அப்போ விளங்கும் இந்த பிள்ளை யார், இந்த மனைவி யார், இந்த குடும்பம் யார் சொல்லுவாங்க. நீ வயசாடி என்ன நீ 5ஆம் போகிறீங்க, நீ வீட்டை படங்கள இந்த பிள்ளை உதவ மாட்டான், இந்த மனைவி உதவ மாட்டான். எல்லாம் சொல்லுவாங்க சோகம் இல்லையே, மசூரா படி செய்யலையே, அவர் மசூரா படி தான் செஞ்சிருக்காங்க எல்லாரும். கண்ணியமான குழப்பம் இல்லாத குழப்பம் தான் இருக்குது. சஹாபாக்கள் ஆசைப்பட்டாங்க எந்த மையத்து அல்லாஹ்வுடைய பாதையில் போகணும். அப்படி தான் சஹாபாக்கள் ஆசைப்பட்டாங்க, நம்மளை போல ஆளுகள் இல்லை. எனவே அடைஞ்சு கொண்டார்கள், நாமளும் அடைஞ்சு கொண்டு சொல்லு. அதுக்கு தான் இந்த வளைப்பு செய்யப்படுது. இப்படி செஞ்சு வளைச்சி போனால் தெரியுது. ஹசரது மாதிரி யார் பள்ளிவாசலில் இருப்பாங்க, ஒரு 50 ரூபா ஒரு 19 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க, 2 மாதத்தில் சம்பளம் கொடுப்பாங்க. இல்லை என்னவா கஷ்டப்பட்டு கிடப்பாங்க. இவங்க தான் ஹசரது மாதிரி, இவங்க தான் 2ஆவது வருஷம் போகிறாங்க, இவங்க தான் 3ஆம் வருஷம் போகிறாங்க. வருஷ கணக்கில் குடும்பத்தை எல்லாம் விட்டு போட்டு போகிறாங்க. அப்பாவிகள் பார்க்குறதுக்கு பழைய பரிதாவது கூறியாங்க. அல்லாட்ட போய் பழகிட்டாங்க. இப்போ இல்லாட உதவியை கண்டாங்க, தியாகங்கள் செஞ்சு பெரிய பறக்கத்தான வாழ்க்கைக்கு வந்துட்டாங்க. ஆட்களை பார்த்தா ஒன்றும் இல்லை தான், ஆனால் நிம்மதியாக இருக்காங்க. ஒரு வருஷம் குடும்பம் 4 புள்ள 5 புள்ள 6 புள்ள சுபஹான் எல்லாம் இன்றைக்கி நிம்மதியாக வாழ்கிறாங்க. அந்த உழைப்பு தான் தரப்பட்டி அல்ல எங்கள் எல்லாரும் உலகத்தை சொல்லு. இந்த உயர்ந்த உழைப்பை அடைஞ்சி நம்ம அடிக்கிறதுக்கு தான் அந்த ஈமானம் உண்டாகத்தான் இன்றைக்கு மக்கள் எல்லா நாடுகளையும் அலைஞ்சு கொண்டிருக்காங்க. 30-40 ஜமாத்தை இந்த பேசல் ஜமாத்து நாடு முழுக்க அலைய வைக்கிறாங்க. நாடு முழுக்க உழைப்பு செய்யப்பட்ட பள்ளிகளை பார்த்தோம். அது எப்படி செய்யாத பள்ளிகளையும் பார்த்தோம். எப்படி மேவாத்து சின்ன ஊரெல்லாம் அன்றைக்கி தொழுவதுக்கு பள்ளிக்கு ஆள் இல்லாமல் ஏன் இந்த உழைப்பு செய்யலை போய்த்து நாம் உழைப்பு செய்யாடி நம்மகிட்ட வராது, பிள்ளைகள்கிட்ட வராது, குடும்பத்தில் வராது. எனவே ஒரு மொழி மண் தான் நப்சஹு அப்படி தான் கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டு இந்த பிள்ளை இந்த குடும்பத்தை கொஞ்ச நாளைக்கு லீவு கொடுத்து அல்லாவை சந்தோஷப்படுறதுக்கு அல்லாஹ் உதவியான அல்லாவோட நம்பிக்கையோட கொஞ்சம் ஒளியால் போடுது. பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஒரு 75 வயசு கிடச்சிக்கு, 60 வயசு கிடச்சிக்கு, 40 வயசு 50 வயசு சுபஹானல்லாஹ் வெளிநாட்டை போய் எத்தனை வருஷத்தை கழிச்சிட்டு வராங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் விளங்க இல்லை, அவங்களுக்கெல்லாம் மசூரா சொல்ல ஆள் இல்லை. எனவே மேலான கண்ணியமானவர்களே, உலகத்தில் நாம் ஏமாந்து போயிடாமல் இந்த பெரிய உழைப்பு இந்த நாடுக்கு ஒரு பெரிய பாக்கி இப்படியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது. அல்லாஹ் தந்திருக்கிறான். வர்க்க சபை பாருங்க நிறைஞ்சு வழங்கி கொண்டிக்கி நாடெல்லாம் மக்கள் விளைஞ்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த பெரிய பாக்கியம் சார், பாக்கியம் பாடமாக எடுக்காதீங்க. அல்லாஹ்வோட பாதையில் நீங்கள் எப்போ போக ஆரம்பிக்கிறீங்களோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்த உடனே ஹதீஜா நாய்க்கு என்ன பரக்கத்து வந்தது, அந்த பரக்கத்து வரும். எங்களுக்கு தெரியாது. நல்ல நிம்மதி. இவர் எப்படியா வெளிநாட்டுக்கு போகிறாரு, இவருக்கு எப்படி போகணும், இவர் எப்படி செய்யணும்? கண்ணியமான சங்கியார்களே, அல்லாஹ்வுடைய தான நப்சை கொஞ்சம் கட்டுப்படுத்தி இப்போ ஆமில் அபிமா மௌத்துக்கு பின்ன வாழ்க்கை நாமும் அடையணும். மக்கள் அடையிறதுக்காக வேண்டி செய்ய முயற்சி தான் இது தாவத்திலே உழைப்பு. இதான் நபி அவங்க சொன்ன இந்த உழைப்பு. இதை தான் சஹாபாக்கள் செஞ்சாங்க. இதுக்கு பேரும் வல்லதீன ஜாஹது மீனா இதுக்கு தான் சொல்கிறது. இந்த முஜாஹதா அமன் ஜாஹதா ஜாஹது நப்சி, யார் முயற்சி அவருக்கு தான் நீங்கள் நிற்காரு. யாரை விட்டாரோ அவருக்கு தான் நஷ்டம். ஏன்னா குரானில் பண்ண அதிகமாக அதுக்கு பல கட்டுகள் இருக்குது. இந்த விஷயத்தில் இந்த காலத்தில் இந்த பெரிய தேவையான வேலை தான் மக்கள்கிட்ட போய் தான். நாங்கள் இங்கே மசாலா ஆகிக்கிறோம். நம்ம முன்னூட்டு தொழிலாட்டி அவன் யார் போகிறது, யார் போக போகிறாங்க? நாங்கள் சிறந்த கோச்சிக்கோன்னு தெரியாது. யார் போகிறது? இந்த ஒரு ஆள் குடியோட வைத்தார், ஒரு அந்நிய பெண்ணோடு வைத்தார், ஒரு ஆள் பொட்டியில் வைத்தார். யாருக்கு கவலை? இந்த உழைப்புக்காரங்க மட்டும்தான் கவலை. அவங்க தான் அவனை போய் அழிஞ்சிருப்பாங்க. இந்த உழைப்பு செய்யணும்.
அதுக்கு மற்ற இதுவெல்லாம் சரியில்லைன்னு நான் சொல்லி நினச்சிக்கொள்ள வேணாம். இந்த உழைப்புக்காக தான் அந்த கவலை வரும். அவனை போய் கேட்பணும், இல்லாட்டி ஒரு யோசனை வராது. இது பெரிய ஒரு உழைப்பு, மூளைக்கு புத்திக்கு படுறதில்லை. எனவே வேளாண் கண்ணியமார்களே, இந்த உழைப்பை நாம் எல்லாரும் செய்யும், லாபங்கள் அடைஞ்சு கொள்ளணும். அதுக்கான காலம் சந்தர்ப்பம் இருக்குது, எல்லாம் தந்திருக்கேன். கையில் நேரம் இருக்குது. இது தேவை, நேரம் உறுதியான இயற்கை. அல்ல உதவி செய்யும், அல்ல அனுப்புவோம். அல்லாக்கு அனுப்பத்துக்கு சல்லி பணம் தேவையில்லை. அல்ல சல்லிக்காரங்க தான் போட வேண்டும் இல்லை, வேலைகள்லாம் போட வேண்டும் இல்லை. எல்லா தரத்தில் உள்ளவனும் நமக்கு தெரியும் தானே. ரபி காஜா பெரிய கோடீஸ்வரர், அவரும் போகிறார் அல்லாட பாதை. இல்லைங்களே பெரிய ஆள் அவருக்கு பெரிய பெரிய வசதிகள்லாம் இருக்குது. அவரும் ஜமாத்துலாம் போகிறார். கல்துறையில் போய் ஜமாத்தில் உட்காந்துருக்காங்க 3 நாளைக்கு வச்சு பாருங்க. அவங்களும் போகிறாங்க. சாதாரண மக்கள் எல்லாரும் போகிறாங்க. ஏன் எல்லாருக்கும் தீன் தேவை, ஈமான் தேவை, ஈமான் உழைப்பு தேவை. இந்த உழைப்பை செய்யாதவங்க கவலைப்படுவாங்க. கடைசி நேரம் மிச்சம் கவலைப்படுவாங்க. அந்த கவலைகளும் செய்யலாது. இதனால் கண்ணியமானவர்களே, இந்த விதமான இல்லை சாராக மனுஷாலாம் சொல்லுங்கள். இன்ஷால்லா உலமாக்கள் 2ஆம் வருஷத்துக்கு அடைக்கிறீங்க. எழுமுங்கள் இன்ஷால்லா 2ஆம் வருஷத்துக்கு. 1ஆம் வருஷத்துக்கு கிளம்புங்க இன்ஷால்லா. 2ஆம் வருஷத்துக்கு கிளம்புங்க. அல்லா கபூல் எழுமுங்க இன்ஷால்லா. அல்லா கபூல் செய்வானா, அல்லா பொருந்தி கொள்வானா. எழுமுங்க, தைரியம் எழுமுங்க. நம்மகிட்ட தான் இக்கின்னு முதல் வரணும். எழுமுங்க இன்ஷால்லா, எழுமுங்க. அல்லா கபூல் செய்வோம். நாங்கள் டெஸ்ட் பண்ண இடங்கள் எல்லா இடம் நாங்கள் போனோம். இந்த பங்கர் கமைக்கு போனோம். அங்கேயே 15 மக்கள் எழுப்பிடா 2ஆம் வருஷத்துக்கு போகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நம்ம மக்கள் கஷ்டம் தான் பார்த்தேன். இங்கே தான் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இன்னும் அல்லா நமக்கு எல்லாருக்கும் விசேஷமான விளக்கத்தை தரணும். இங்கே அசைக்க கஷ்டமாக இருக்காங்க. அங்கே நான் இப்போ போயிட்டு வந்தோம். பேர் பங்கரக்காம, ஆனால் எல்லாரும் எழுப்புறாங்க, போகிறாங்க, வராங்க. அதில் எல்லோரும் கபூல் செய்கிறாங்க. துறவு சொல்லலை, நம்ம கொஞ்சம் தியாகம் செய்யணும். வரையாதா இன்ஷால்லா. 2ஆம் வருஷம் போவாங்க, 1ஆம் வருஷத்துக்கு போவாங்க இன்ஷால்லா. கொஞ்சம் முயற்சி ஒன்று செய்யுங்கள். எலும்புங்களே மனசில் எளிமையாக தைரியப்படுறதானே. தைரியப்படுறது, விளம்புறது, நிற்கிறது, முயற்சி செய்கிறது, துவா கேட்குறது. எங்களால் வர என்ன செய்யும்? நம்மளை போகிறோம், அல்லானே எங்களை அனுப்பணும். நம்மளால் போகல, அல்லா அனுப்புனா போகிறது. வரையாது ஷாம் சொல்லுங்க இன்ஷால்லா. இப்போ பைசல் ஜமாத்து போயிட்டீங்க அப்படிங்க சார். பைசல் ஜமாத்துக்கு தேவை 30-40 ஜமாத்துக்கு சொல்லுங்க இன்ஷால்லா. அங்கே போங்க பயப்படணும். யார் யார் சொல்லுங்க இன்ஷால்லா. 3 சில்லா பைசல் ஜமாத்தில் போகிறது. ஜமாத்து யாராவது போயிட்டாங்க, இந்த ஜமாத்து போக வேண்டிய எழுதுங்க இன்ஷால்லா. நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க, எழுதுங்க இன்ஷா. பசியா பண்ணிங்க எப்போ போகிறதுன்னு சொல்லி கொஞ்சம் தைரியப்பட்டு எழுதுங்க இன்ஷா. Allah